நீரை எப்படியாகிலும் அதை பருக வேண்டும் என்று ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். இதை 2 பகுதிகளாக பிரித்து அவங்களோடு பேசப்பட விரும்புகிறேன். முதல் பகுதி, பெத்லகேமின் ஒலிமுக வாசலுக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டான். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். அன்பானவர்களே, இந்த தண்ணீர் இயேசு என்பதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு ஆசை அதாவது தவறான ஆசைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம், நல்ல ஆசைகளுக்கு தடைகள் அதிகம். திரும்ப சொல்லுகிறேன், தவறான ஆசைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம், நல்ல ஆசைகளுக்கு தடைகள் அதிகம். இவனுக்கு தெரியும், பெத்லகேம் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் அதாவது பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லகேம் முற்றியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆவலை தேவன் பூர்த்தி செய்தார். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் ஆவல் யார் மேல்? உன் ஆவல் எதன் மேல்? தமிழ் வேதாமத்திலே ஆவல், தாகம், ஆசை, தவனம் என்று பல வார்த்தைகள் வந்திருக்கிறது. the desire, the longing. இந்த உலகத்திலே உன் ஆவல் எதன் மேல் இருக்கிறது? யார் மேல் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். பொதுவாக மக்கள் விருத்தி அடையும் போது ஆசைகள் மாறிவிடும், எண்ணங்கள் மாறிவிடும். ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவர் நேசித்தவர்கள், ஆண்டவர் என்று ஆலயத்திலே தங்கினவர்கள், வசதிகள் பெருகும் போது, வாய்ப்புகள் பெருகும் போது, தேவன் தங்களை உயர்த்தும் போது ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள், காரணமாக இருந்த ஊழியனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தவனமா இருக்கிறது. எத்தனை பெரிய ஆசை பாருங்கள். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு ஆலயம் என்பது போர் அடிக்கிறது, ஆராதனை போர் அடிக்கிறது, செய்திகள் போர் அடிக்கிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கூட பாருங்களேன், இந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்க்கிற மக்கள் மிக குறைவு. இதை பார்க்கும் போதே அவருடைய கரம், அந்த ரிமோட் இன்னொரு சேனலுக்கு தாவுகிறது. இவர் என்ன பேசுகிறார்? அறுக்கிறார், போர் அடிக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மக்களுக்கு தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை குறைந்திருக்கிறது.